ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா ரவை வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம உப்புமாக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ரவை தான் நான் இங்கே வாங்கணும். கேசரிக்கு வந்து நல்லா பொடியாக இருக்கும் பாருங்கள், அந்த ரவை தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவையை சேர்த்துடுறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வறுத்த ரவையாக இருந்தாலும் சும்மா கொஞ்சம் நேரம் நீங்கள் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. தீ வந்து லோ ஃப்ளேம் அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுக்கணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் வறுக்க முடியும். இல்லைனா டக்குன்னு ரவையோட கலர் வந்து மாறிடும். ஒரு 2 நிமிஷம் ரவையை வறுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய் வந்து இது கூட சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன். நெய்யோடு சேர்த்து ரவையை நல்லா வறுக்கும்பொழுது நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பேக்கெட் பால் அப்படி இல்லைனா பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பாலை காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ காய வச்ச பால் 3 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக 3 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் பால். நான் வந்து பாலை இப்போ தான் காய வச்சேன், சூடாகவே இருந்தது. நல்லா கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாலில் ரவை வேகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த பால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதாவது ரவை நல்லா இழுத்துக்குச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு ரவை வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரவை எடுத்த அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்துருக்கிற 1 கிளாஸ் சர்க்கரையும் நான் இதில் சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் கேசரி சாப்பிட நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் ரவை குக் பண்ணதுக்கப்புறமா இப்போது சர்க்கரையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண சர்க்கரை நல்லா உருகி கேசரி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிரும். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமாக வந்துருச்சு கேசரி. இப்போது ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ எல்லோ கலரில் தான் வந்து கேசரி செய்ய போகிறேன். பால் சேர்த்து ரவையை வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே பால் சேர்க்கணும், இல்லைனா உருண்டை கட்டிக்கும் கேசரி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 1 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும், கேசரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்க போகிறேன். அது வரைக்கும் கேசரி வந்து குக் ஆகட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே 1 ஸ்பூன் ரவையை வறுக்கும் போது நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். நெய்யோட ஃப்ளேவர் கேசரியில் நிறையா இருந்ததுன்னா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொத்தமாக இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரி சேர்த்துடுறேன். முந்திரி ஓரளவுக்கு கலர் மாறினதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம கேசரியில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கேசரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவை வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்ப்பும் பார்த்தீங்களா, அப்போவே வந்து இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இலக்கமாக கிடச்சிரும். ஆனால் கேசரி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு கப்பில் பவுலில் போட்டு நம்ம ஷேப் பண்ணி அழகாக பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பால்லையே நம்ம வந்து செஞ்சுருக்கோம் கேசரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே நார்மலாக நிறைய பேர் வந்து தண்ணி சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு முழுக்க பால்லையே நம்ம வந்து கேசரி செஞ்சுருக்கோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிறது தான். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பால் மட்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பால் கேசரி இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பால் கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.